தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க போகிற நிகழ்ச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆவணி மாத பலன்களே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆவணி மாத பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலத்தை தரப்போகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம அடுத்து என்ன ராசிக்காரர்கள் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி. அப்போ இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் முழுவதும் எந்த மாதிரியான பலம் பலவீனம் அப்படிங்கிறத நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா, அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே உங்களுடைய கோசார ரீதியாகவும் சரி, உங்களுடைய பேர் ராசி பிரகாரம் சரி தான், உங்களுக்கு நற்பலங்களே நடந்து கொண்டிருக்கிறது வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு வந்து கொண்டு வருகிறது. அது இந்த ஆவணி மாதம் அதை விட ஒரு அற்புதமான மாதமாக தான் உங்களுக்கு வரப்போகிறது. என்ன கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் என சொல்லப்படும் 2ஆம் ஸ்தானத்தில், அதாவது புதனுடைய வீட்டில் குரு சாதகமான சூழ்நிலையில் இருந்து சாதகமான வெட்டியை பார்க்குறதால உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக வரப்போகிறது சொல்லலாம். அனைத்து விதத்துமே ஒரு 100% உங்களுக்கு கேரண்டி சொல்லலாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு. ஏன்னா குடும்பஸ்தானத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா குடும்பஸ்தானத்துக்குள்ளே குரு வந்துட்டார். அப்போ இதுக்கு முன்னாடி குரு என்னென்ன பிரச்சனை இருந்துச்சோ அது எல்லாமே நிவர்த்தி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி கணவனுக்குள்ளே உள்ள பிரச்சனை, கருத்து வேறுபாடு, பிரிஞ்சிருந்தீங்க, ஏதாச்சும் ஒரு கஷ்டங்கள் இருந்துச்சு, நஷ்டம் இருந்துச்சு, கடன் இருந்துச்சு, போக்குவரத்தில் பிரச்சனை இருந்துச்சு, இல்லை உடலில் பிரச்சனை இருந்துச்சு, மருத்துவ செலவு வந்துக்கிட்டே இருந்துச்சு, இல்லை ஒரு பெரிய ஒரு நஷ்டங்கள், ஒரு மனப்போராட்டம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு, மனசில் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்குமே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த பிரச்சனைலாம் இப்போ சால்வ் ஆகிற நேரம் வந்துருச்சு. சால்வ் ஆகிருக்கும். சில பேர்த்துக்கு இன்னும் சால்வ் ஆகணும்னா இந்த ஆவணி மாதத்தில் ஃபுல்லாக சால்வ் ஆகிடும். ஏன்னா 2ஆம் இடத்துல புதனுடைய வீட்டில் குரு இருந்து அப்போ சுகுத்தமான சொந்த வீட்டை பார்க்குறதால அப்போ அனைத்து வகையிலையுமே இந்த குரு உங்களுக்கு நற்பலனை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அதே போல் சூரியன் வந்து 4ஆம் இடத்துல உங்களுக்கு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ சூரியன் 4 ஆட்சியாக இருக்கார். அப்போ 4 ஆட்சியாக இருந்துச்சுன்னா அப்போ கண்டிப்பாக வீடு கட்ட அமைப்பு உங்களுக்கு உண்டு. கண்டிப்பாக வீடு கட்டிக்கிட்டு இருப்பீங்க. கட்டுறனால இப்போ அதுக்கு உண்டான ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பீங்க இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு. இதுக்கு முன்னாடி சரியான வீடு கட்டலை, ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம், இப்போ தான் சொந்த இடம் வாங்க போகிறோம், வீடு கட்ட போகிறோம்னு சொன்னால் செய்யலாம். அது இல்லாமல் இந்த கட்டின வீட்டை வாங்கின அமைப்பு உள்ளவங்களும் கட்டின வாங்கியிருப்பாங்க. புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு உண்டான அமைப்பு இப்போ இருக்குது. அதனுடைய வேலை இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க. இல்லைன்னா ஆவணி மாதத்தில் ஆரம்பித்து நீங்கள் வேலை செய்வீங்க. ஏன்னா கெட்டி மனை, அதாவது ஏன்னா 4லே செவ்வாய் இருக்கார், சூரியன் இருக்கார், சூரியன் ஆட்சியாக இருக்கார், 4 செவ்வாய் இருக்கார், 4 கேது உட்காந்துருக்கார். அப்போ வந்து சூரியனுக்கு செவ்வாய்க்கும் அதிக பலம் உண்டு. ஏன்னா சூரியன் ஆட்சியாக இருக்கார். அப்படிங்கிற பட்சத்தில் கெட்டித்தன்மையுடைய பொருட்கள்லாம் உங்களுக்கு அமைப்பு உண்டு. வீடு, மனை, நிலம் சார்ந்தது அந்த மாதிரி சார்ந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு உண்டு. பெரிய ஃப்ளாட்டு, இந்த ஃப்ளாட் வாங்குறது, இல்லை அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த ஃப்ளாட்டு வியாபாரம் பண்ணுறவங்க, லேண்டு புரோக்கர் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு இந்த ரிஷபராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அற்புதமான மாதமாக வரப்போகிறது. ரொம்ப அதிக லாபம். அதில் தொழில் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அதிக லாபம். அதில் சில பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டு தனியாக போட்டு விற்பாங்க. இல்லைன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா வீடு கட்டி தனியாக விற்பாங்க. அந்த மாதிரியான வேலை செய்யப்படுறவங்களுக்கு ரொம்ப அதிக லாபம் ஒரு மாதமாக இந்த மாதம் வரப்போகிறது இந்த ஆவணி மாதத்தில். அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்பம் சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு நீங்கி போயிடுச்சுன்னு அர்த்தம். குடும்பம் சிறப்பாக இருக்குது. பிள்ளைகள் சிறப்பான பிள்ளைகளாக இருப்பாங்கன்னு அர்த்தம். இல்லை என்றால் இதுக்கு இப்போ தான் திருமணம் ஆச்சுங்க, இல்லை கரனே 1 வருஷம் 2 வருஷம் ஆகுது, குழந்தை பாக்கி இல்லைன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 100% உறுதியாக சொல்லலாம். ஒரு கரு உறுதலுக்கோ இல்லை குழந்தை உருவாக்குறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக வரப்போகிறது அப்படி சொல்லலாம். அதுமாரி உங்களோட ராசிக்கு வந்து 3ஆம் இடமே சுபத்துவமாக இருக்கார். சந்திரனுடைய வீடுங்கிறதால அது சுபத்துவம் தான். 4ஆம் இடத்துல சூரியன், சந்திரன், கேது, பிரச்சனை இல்லை. 5ஆம் இடம் தான். 5ஆம் இடம் யாருடைய வீடு? புதனுடைய வீடு. அப்போ உங்களுக்கு 5ஆம் இடம் சுபத்துவம் தான். பூர்வ புண்ணியம் சிறப்பாக இருக்குது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம். பூர்வத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தாத்தா பாட்டி நல்லா இருக்காங்க, ஆரோக்கியமாக இருக்காங்க. தாத்தா பாட்டி சேர்த்து சொத்தால் நாங்கள் இப்போ பயனடிச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லை பூர்வத்தில் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அதுமாதிரி பூர்வத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க வாய்ப்பு இல்லை. புத்திரஸ்தானத்தில் எந்த ஒரு பிரச்சனை இருக்க வாய்ப்பு கிடையாது. அப்படின்னா அர்த்தம் இதுக்கு முன்னாடி குழந்தை இருக்கும், இல்லை குழந்தை இல்லைன்னா இதுக்கப்புறம் குழந்தை இருக்கும்னு அர்த்தம். அப்போ 5ஆம் இடம் உங்களுக்கு சுபத்துவமாக இருக்கார். 6ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கார். ஏன்னா உங்களுக்கு எதிரி கிடையாது. இப்போ குருப்பரிச்சிக்கு அப்புறம் இந்த ஆவணி மாதத்துக்கு அப்புறம், ஆவணி மாதத்துலேருந்து உங்களுக்கு எதிரி இருந்தாங்கன்னா நண்பர்களாக மாறிடுவாங்க. அதான் அர்த்தம். எதிரி இல்லைன்னு சொல்ல முடியாது. இதற்கு முன்னாடி எதிரியாக இருந்தவங்களுக்கு எல்லாமே இப்போ உங்களுக்கு நண்பர்களாக மாறிடுவாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? பகையாளியும் நண்பர்களாக மாறுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஏன் அது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த கிரகத்தோட சாராம்சம், அந்த குருவோட சாராம்சம், உங்களுக்கு இந்த சூரியனோட சாராம்சம், அந்த ஆவணி மாதத்தோட பலன் அப்படி தான்.
அப்போ உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி, உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்காது. இதுக்கப்புறம் எதிரிகள் தொல்லை இருக்கிறத விட எதிரியே இருக்க மாட்டாங்க. ஏன்னா எதிரி நண்பர்களாக மாறிட்டாங்கன்னா இங்கே எதிரி இருக்க மாட்டாங்க. சரி, அப்போ அந்த ஒரு தன்மை உங்களுக்கு ஏற்படும் அர்த்தம். அப்போ கலசர ஸ்தானம் உங்களுக்கு பலமாக இருக்குது. ஏன்னா 7ஆம் இடங்கிறது செவ்வாயோட வீடு தான். ரிஷபராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடம் செவ்வாயோட வீடு. செவ்வாய் சுபத்துவமாக இருக்கார். அப்போ கலசரம் கண்டிப்பாக உண்டு. அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுக்கு முன்னாடி திருமணம் சார்ந்த அமைப்புகள் கைகூடவில்லையா? கண்டிப்பாக கைகூடும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆவணி மாதத்தில் ஒரு குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னு சொன்னாவே இன்னும் சிறு சிறு தடங்களும் சிறு சிறு தேங்கல்களும் உங்களுக்கு நிவர்த்தி அடையும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே வேலை விறுவிறு நடந்துக்கிட்டே இருக்கும். அதான் இந்த ஆவணி மாதத்துடைய பலன் உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஏன்னா உங்கள் ராசிநாதன் ராசியிலே பலமாக இருக்கார். அது ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ராசிநாதன் யார்? சுக்கிரன். அப்போ ராசிநாதன் ராசியிலே ஆட்சியாக இருக்கார். அப்போ அப்போ எந்த மாதிரி உங்களுக்கு பல தள்ளி தரவது பாருங்கள். அப்போ சுக்கிரனாவே சுபத்துவம் இல்லையா? உங்கள் ராசியிலே சுக்கிரன் ராசிநாதன் ராசியிலே ஆட்சியாக இருக்கிறதால அப்போ சந்திரனும் சுக்கிரனும் ஒரே வீட்டில். சரிங்களா? அப்போ இதுதான் யோகம். அப்போ சுபத்துவம், சுபவரையம், கலசர அமைப்புன்னா திருமண அமைப்பு, மனைவியால் உங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கிறது. ஏன்னா இதுக்கு மனைவி நல்லா படிச்சிருப்பாங்க, ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க, கிடைக்காது. இந்த ஆவணி மாதத்துக்கு அப்புறம் உங்கள் மனைவிக்கு வேலை உண்டு, வேலை கிடைக்கும். ஒரு அரசாங்க வேலையோ இல்லை ஒரு பெரிய ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலையோ, அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கிறதோ நல்ல அமைப்பு கிடைக்கும். அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெட்டிப்பு லாபம். எப்படி ரெட்டிப்பு லாபம்? உங்களுடைய தொழில் சிறப்பாக இருக்கும், உங்களுடைய மனைவி ஒரு தொழில் பண்ணாலும் அதுவும் சிறப்பாக இருக்கும். அப்போ 2 விதமான தொழில் சிறப்பாக இருக்கபடியால் குடும்பம் எப்படி இருக்கும்? ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு வளர்ச்சிக்கு போகும், ஒரு உச்சத்துக்கு போகலாம் ஒரு கணக்கு. அப்போ அதை நீங்கள் தக்க வச்சுக்கணும். சரிங்களா? உங்களுடைய கிரகத்தோட சாராம்சம் நவகிரகங்கள் அத்தனையுமே கரெக்டான இடத்துல கரெக்டாக இருந்து உங்களுக்கு அற்புதமான பலத்தை அள்ளி தந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அது ஆவணி மாதத்தில் உங்களுக்கு இன்னும் அற்புதமான ஒரு பலத்தை தரப்போகிறார்கள். அதை நம்ம இன்னும் நீங்கள் அதை சுதாரிச்சுக்கிட்டா இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே போல் அதிகமாக அடுத்த ஒரு இடத்துல ரொம்ப பழக வேண்டாம். ரொம்ப ஒரு 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 சாதாரணமாக பழகிறது, ஒரு ரகசியம் இல்லாமல் ரகசியத்தை மனசில் வச்சுக்காமல் எல்லாத்தையும் வெளியில் சொல்லி போடுறது, அப்படிலாம் பழகக்கூடாது. ஏன்னு சொன்னீங்கன்னா, இப்போ நீங்கள் தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்கள் கூட பழகிட்டு எல்லா தொழில் ரகசியம் சொல்லிவிட்டீங்கன்னு சொன்னால் அவங்களே உங்களுக்கு எதிரியாக மாறுவாங்க. எதிரியாக இல்லை, ஆப்போசிட் அவங்களே ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம். அதுக்கு சொல்ல வரேன். அப்போ எல்லா விஷயத்துலையுமே எல்லாத்துக்கிட்டையுமே எல்லா நேரத்துலையுமே சொல்ல தேவையில்லை. சரியா? இவங்ககிட்ட தான் சொல்லணும், இல்லை இவங்கள்ட்ட இப்படி தான் பேசணும், இவங்கள்ட்ட பழகிக்கணும் அப்படின்ட்டு ஒரு வரமுறை வச்சு பழகிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா சனியும் பலமாக உட்காந்துருக்காரு. சனி 10ஆம் இடத்துல ஆட்சியாக உட்காந்துருக்கார். அப்போ தொழில் சாணம் சிறப்பாக இருக்குது. 10 ஆட்சியாக இருக்கார். கேந்திரம் சொல்லப்போனால் கேந்திரம். அப்போ 4ஆம் இடங்கிறது கேந்திரம் தான். கேந்திரத்தில் சந்திரன் உட்காந்துருக்காரு, சூரியன் இருக்காரு, கேது உட்காந்துருக்காரு, 10ல் சனியை உட்காந்துருக்காரு. சரிங்களா? அப்போ குடும்ப ஸ்தானத்தில் குரு பலமாக உட்காந்துருக்கார். அப்போ உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக வரப்போகிறது. அதே போல் உங்களுக்கு உடம்பு வச்சு பிரச்சனை இருந்துச்சா எல்லாம் முடிவுக்கு வந்துடும். இதுக்கு முன்னாடி ஒரு மே மாதத்துக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு உடம்புல பிரச்சனை இருந்துச்சு, ஒரு மாத்திரை சாப்பிட்டு இருந்தேங்க, ஒரு மருத்துவம் எடுத்துக்கிட்டே இருந்தேன், ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ஒரு மருத்துவ ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் இப்போ முடிவுக்கு வரும். சரிங்களா? அதுமாதிரி அதிகமாக உங்களுக்கு தொழில் ரீதியான விஷயத்தில் ரொம்ப அற்புதமான பலத்தை கிடைக்கும். ஆனால் தொழில் ரீதியான விஷயத்தில் உங்களுக்கு கொஞ்சம் போட்டி பொறாமல் இருந்துகிட்டே இருக்கும் இதுக்கப்புறம். சரிங்களா? இதுக்கப்புறம் தொழில் ரீதியான விஷயத்தில் கொஞ்சம் போட்டி பொறாமல் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப அவங்க அவசியமாக கருதப்படுகின்றது. அதே போல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று பரிகாரம் பண்ணி வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுமாதிரி உங்களுடைய தைரியத்தை கைவிடாமல் இருப்பது நல்லது. ஏன்னா 3 குடிவன் சந்திரன் பலமாக தான் இருக்கார். இருந்தாலும் உங்களுடைய தைரியம் பலவீனம் அடையாமல் இருந்தாவே உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்க போகிற விஷயம் இல்லாமல் உங்களுக்கு சாதமான பலத்தையே தரும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. உங்களுக்கு லாப சனாதிபதியும் தொழில் சனாதிபதியும் பலமாக இருக்காங்க. அதுமாதிரி 4ல் சூரியன் ஆட்சியராக இருந்தாலும் உங்களுடைய அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்தணும். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை, ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்தணும். இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை வருதோ, அப்பாவோட உடல்நலக்குறை ஏற்படுறதோ, இல்லைனா அப்பா ஏதாச்சும் ஒரு கடன் சுமை அதிகமாக இருக்கிறதோ, இல்லை அப்பா ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்காருன்னா அதில் நலிவுத்தன்மை ஏற்படுறதோ, பின்னடைவு ஏற்படுறதோ, இல்லை அவருக்கு ஒரு தொழில் ரீதியான விஷயம் ஒருத்தவங்க போட்டி போகாமல் இருக்கிறதோ, இல்லை அவருக்கு ஏதாச்சும் சூழ்ச்சி செய்கிறதோ, ஒரு வினைகள் சூழ்ச்சி ஏதாச்சும் செய்கிறதோ, இந்த மாதிரி விஷயம் நடக்கிற வாய்ப்பு இருக்கிறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் உங்களுடைய அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப அதிக கவனம் செலுத்த வேண்டும்.
பார்த்துக்கணும். அதேமாரி அம்மாவோட ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். சரிங்களா? ஏன்னா 4ல் கேது உட்காந்துருக்காரு. அம்மாவோட ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தணும். ஏற்கனவே பொருள் ஆடம்பரமான பொருள் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை பத்திரமா வச்சுக்கோங்க. அதை விற்க தேவையில்ல. சரிங்களா? அதை வித்துட்டு தான் புதுசாக எடுக்கணும், அவசியமே கிடையாது. சரிங்களா? அப்போ இதற்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள் எல்லாமே ஆவணி மாதத்தில் முடிவுக்கு வரும். அப்போ முடிவுக்கு வரும்பொழுது மேலும் உங்களுக்கு நம்பிக்கை வளரும். அப்போ நம்பிக்கை வளரும்பொழுது உங்களுடைய புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு எல்லாமே சமுதாயத்தில் உயரும். அப்போ மற்றவர்களிடத்தில் நீங்கள் உயர்வாக கருதப்படுவீர்கள். அதான் கணக்கு. ஒரு பெரிய ஒரு போஸ்டிங், அது இதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளாக இருந்தோம், இதுக்கப்புறம் ஒரு போஸ்டிங்கு அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு எலெக்ஷன் நிற்கிறதோ, ஒரு பதவியில் வகிக்கிறதோ, ஒரு தொழில் நிறுவனம் சின்னதாக ஆரம்பித்து பெருசாக வளர்கிறதோ, இல்லை ஏற்கனவே இருந்த சின்ன விஷயத்தை பெருசுப்படுத்துறதோ, ஒரு கடை வச்சுருந்தோம் அதை விரிவுபடுத்துகிறோம், எக்ஸ்ட்ரா பொருளை வாங்கி போட்டு கடையை விரிவுபடுத்துறது. அதேமாதிரி இந்த ஜவுளித்துறையில் உள்ளவங்க, இந்த உணவு வேலை செய்கிறவங்க, ஹோட்டல் இருக்கவங்க, அது மாதிரி வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்குமே கடை விரிவுபடுத்துறது, அதில் அதிகமாக முதலீடு போடுறது. அதுமாதிரி இந்த ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, இந்த நகைக்கடை ஊழியர்கள் அதிக லாபம் சம்பாதிக்கிறது எல்லாமே இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு கைகூடி வரும். அப்போ இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த வகையிலுமே இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ஆபத்தான மாதமாக அமையாது, அற்புதமான மாதமாக அமையும் என்பதில் சந்தேகமே கிடையாது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்து உண்டான ராசி பலன்களை பார்ப்போம். மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.